பேசாமல் யூடியூப்பில் பார்த்துருக்கலாம்ல நீங்கள். அருமையான ஊர் பி உசிலங்குளம் பூரா எங்கள் ஐயாவோட வாரிசு. உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஆந்திராக்காரங்களாப்பா ஐயாவோட வாரிசுனா உலகத்தில் ஐயா சித்தர்னாலே ஒரே தெய்வம் உனா முத்துராமலிங்க தேவர் ஐயாவே. இப்படி தாடி வச்சுருக்கானே யாராவே கன்சியூவாக இருக்காப்பா? நீ வச்சுருந்த பொம்பளையா பொண்டாட்டியாடா? இந்த வர்றான மொட்டை வாடா. இவன் தான் அருணேஷ்க்கு முன்னே ஓனர் மையன். சப்பி உண்மையிலே எங்கள் ஆத்தாக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆத்தா பொம்பளையால இப்படித்தானா? இந்த மாட்டு வண்டிக்கு வந்த ஆளுகளை பூரா டேய் இங்கே படுத்து கிடப்பா கூட்டு வாங்கடா. இருக்கியாப்பா? நீ ஒரு ஆள் வந்து புலம் தள்ளிடுற. என் தம்பி தான் எந்த ஊருப்பா? நீங்கள் தேனியா? நீங்கள் அங்கே உட்காரக்கூடாது, இங்கே தானே படுக்கணும். இங்கே வாங்க. இந்த என் சிங்க வந்துருச்சு. கூப்பிட்டா ஜாமி வருமா? கூப்பிட்டா சொந்தக்காரனே வரமாட்டேன் ஜாமி. மை செட்டு உண்மையிலே சூப்பர் செட். பிக்சர் போர்டு இன்றைக்கி தானே எடுத்தேன். ஒரு 100 ரூபா விடு. 100 ரூபா விடுனா கம்பு கூட்டு வேறுத்துறேன் அவங்களுக்கு. ஊரம் சொந்த வந்தங்க. அப்போ எக்க வைப்பு. ஹலோ சாமியை கூப்பிட போகிறேன். அருள் ஆடி வந்து இந்த பெட்டி கடை அந்த சேரை மட்டும் கவுக்கணும். கடையை எங்கேத்தான் ஓட்டிருக்கேன் தாய்? ஏ பெரியத்தா, கடையை அங்கன ஓடக்கூடாது, நம்ம சாமிக்கு ஆகாது. இங்கன ஓட. ஓ கொரியர் வேற ஃபோன் வருதா உங்களுக்கு? வீட்டில் டெலிவரி வேற. அரும்பு உரையாம நொண்டிச்சாமி. இங்கே இருக்க மக்களுக்கு இந்த மரவர் சீமையோட சாமி மகிமை அறியணும். முத்தாலம்மா, நொண்டி கருப்பு, கூனவள்ளி குசு தெரிஞ்சிச்சுல முண்டைக்கு. ஹலோ சொன்ன சொல்லு மாறாது. இந்த பி உசிலங்குளா இந்த மரவர் சீமையில உள்ள இந்த பொல்லா பைய சாமி சொல்வாக்கு தப்பாது. பி உசிலங்குளம் கிராமத்துல உள்ள எங்க ஆத்தா முத்தாலம்மா என் பொல்லா பைய சாமிடா, என் நொண்டி கரும்பு, என் கூனவள்ளி அம்மா. இந்த கூட்டத்துல எந்த குதிரைய பிடிச்சு வர போதே என் பாண்டி முனி அரும்பு குறையாம நீ எந்திரி கர்ப்ப சொன்ன சொல்லும் மாறாதே. உனக்கு பேச்சு அம்மா தொட்டிச்சு ஏ தீத்தாக்கர போன்ற
மாயத்தில தேரோடும் மதுரையில சித்திர மாயத்தில அந்த தேனோடு மண்டபத்தில எங்க கிளவே திரியாடுன நாளையில வானத்துக்கும் பூமிக்கு எழுந்து வைப்பேன் எங்க பொல்லா போய கருப்பேன் ரெட்ட சாட்ட தோளில் ஓட்டது உண்மையானா கொஞ்ச நேரம் விளையாடுறோமா ஒத்தக்கால ஜப்பானி வலது கால நொட்டி போய ஒத்தக்கால ஜப்பானி அவனுக்கு வலது கால நொட்டி அப்பா கலியரி கம்மாயா எங்க கிழவனுக்கு உடமறந்த உனக்கு பஞ்சுமத்த மானாமதுரை போய் வாரு என் தங்கச்சி காளியாத்தாவுக்கு நான் என்ன நானும் வாங்கி வரதா மானாமதுரை போய் வானே எனக்கு தலைக்கு மல்லியப்பூ எனக்கு கழுத்துக்கு கருகமணி பாசி அண்ணே எனக்கு கூரை போட்டு சேல அண்ணே பொழுது இருட்டுதடா கலியரி உடமரா அழலப்பு அண்ணனை காண ஒண்ணு உன் தங்கச்சி காளியாத்த உடமரத்துல அலறாடா முடியாண்டி ஒரு தரந்திருச்சு என் புள்ள நீ உசுரங்குளம் மரவர் சீம இந்த சாமிய கையெடுத்து கும்பிட ஒத்துமையே ஆயிருச்சு நாடு திரண்டிருச்சு என் மாமா நாடகத்தை பார்க்க தரையில நம்ம போய் தந்தனத்தானே ஏலேலோ தந்தனத்தானே ஏலேலோ தந்தனத்தானே ஏலேலோ இங்க வந்ததுக்கு அனைவருக்கு வணக்கம் சொன்னேனா இங்க வந்தனங்க இங்க வந்ததுக்கு அனைவருக்கு வணக்கம் தானுங்க இங்க வந்தனா டேலாம் சொல்லக்கூடாது சூத்தரிச்சு போவேன் பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான தெய்வீக திருமணமுனா முத்துராமலிங்க தேவரையா அன்பு வாரிசுகளுக்கு வணக்கம் உங்கள் எல்லாத்துக்கும். எதுக்கு ஏன்ட்ட ஐயாவை சொல்லும்போது ஏஎல்லாம் சொல்லக்கூடாது. சாமியை சொல்லும்போது கையெடுத்து கும்பிடு, உனக்கு நல்ல புத்தி வந்துடும். ஒழுக்கமாக இருந்துக்க, யூரின் வராமல் செஞ்சு விடுவேன். அப்புறம் வெளியூர்லேருந்து வருகிறது வந்து என்னுடைய அண்ணன் தம்பி எல்லாம் இங்கே தனியாக இருக்காங்க. உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் தம்பி. இடியப்பம் கிடையாது, பருத்திப்பால். இன்றைக்கி சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை யானை செத்து போச்சு பாரு. நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், யானை தொங்காசு கதையை கேட்குறேன் பாரு. கப்ளிங் ஓஸ் இவனுக்கு ஒரு 1/4 கிலோவும், அந்த பெரிய குடும்பமாப்பா கப்ளிங் 2 கிலோ வாங்கிட்டு போப்பா. இது என்ன கறி கடையா? கருத்துக்கள் சொல்லி பேசக்கூடிய காலங்கள் மாறிவிட்டது. இந்த கைதட்டிட்டால படிப்பு புழு புழுன்னு படிப்பேன். உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், என் அன்பு தம்பிகளுக்கெல்லாம். எங்கள் அன்னைங்கள்லாம் ஜாதிச்சனால தான் அவங்க பெரிய மனுஷனாக இருக்காங்க. எங்கள் அன்னைங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. ஆனால் எங்கள் அன்னைங்கிட்ட இருந்து அப்பப்போ கிட்டிங்க வாங்கிக்கலாம், புயலை வாங்கிக்கலாம். சட்டியை தூக்கினா புயலை பாக்கெட்டு தான் இருக்குது, பொட்டப்பா. தரலைன்னா சூம்பு. என்ன தரல, புயலை ஒரு விஷயம் மாடவன் யாராவன் பேரை கருத்து புரியாமல் போலையாடா.
என் தாய்மார்களே இன்னைக்கு நாடகத்தை பார்க்க வரணும்னா என் தாய்மார்களே வீட்டிலேருந்து கிளம்பும்போது அதுக்கு ஒரு தலைவி இருப்பாங்க. எல்லாத்தையும் கிளப்பி வரும். வேமா கிளம்புங்கடி, புருஷங்களுக்கு சோத்தை போடுங்கடி, வீட்டை பூட்டுங்கடி, பிரித்து ஆஃப் பண்ணுங்கடின்னு முதல்ல வந்து பாய வரைக்கும் அந்த சொன்ன மேடம் தான் பயன் படுத்து கிடப்பாங்க. காலில் கேட்டோம்னா ஆளு விருந்தாடி அது ஏன் கடுக்குது குறுக்கல் அதையும் படுத்துட்டேன். அந்த எந்திரிப்பா எப்பா எந்திரிப்பா. இந்த அங்கன ஒருத்தர் ஆரம்பத்தில் கட்டில் போட்டார். என்ன ஒன்று இந்த கட்டில் எதுக்கு நீ தூக்கிட்டு வந்த? கட்டில் வந்தால் விரித்து படுக்கணும். நீ அப்படியே ஓட்டு படுக்கிறீன்னு நீ தான் பாண்டா. இங்கே ஒரு பாண்டா இருந்தானே கடா கலை மடு அள்ளிட்டானடா காலையா. ஏய் ஈத்து ஈண்டானா 3 ஊட்டி விடுவானப்பா, கொன்றுவேன். அவனத்தையும் மேடை ஏற்றப்படுறேன். நீங்கள் எல்லாம் சிரித்து கொண்டே இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த ஒரு உறுப்பு வருது ஏற்றா மாட்டு வண்டி ஓட்டுறவங்களா நம்ம ஊர் பொம்பளையால் தானத்தா. வாங்கத்தா வாங்கத்தா வாங்க, எங்கன்னு உட்காருங்க. குரு 7ஆம் இடத்துல இருக்கேன், 8ஆம் இடத்துல வச்சு உட்காருங்க. ஆனால் ஆளே இல்லாத ஊருக்கு 62 டீ கடை ஓட்டையே வாரு புழு புழுன்னு வியாபாரம் ஓடும். நீங்கள்லாம் குடிச்சு விட்டு குசி விட்டு போக வியாபாரம் ஓட. அதுக்கு இப்போ என்னையும் நோத்தங்கமான வையன். இவன் நாடகம் கூட்டம் புழக்கம் அங்கே போய் நக்கிட்டு கிடக்குன்னு நினைக்கிறேன். உண்மையிலே என்னப்பு இதுக்கு முன்னாடி பார் வச்சிருந்தீங்களாப்பு வரைஞ்சிட்டு இப்போ வெறும் குக்குரே வா. உண்மையிலே குழந்தைகள் கொக்குரை திங்கக்கூடாது, தண்ணி அடிக்கிற ஆளு கொக்குரை திங்கலாம். விக்கிடுச்சா என்ன மயத்துக்கு உண்மையிலேயே குடிக்கக்கூடாது. எங்கள் ஐயா போல் இளைய சமுதாயம் தம்பிகளை பூரா வர வேண்டும். நான் தினம் சரி அதைத்தான் கும்பிட்றேன். ஐயா பார்த்தீங்களா 32 கிராமம் ஏழை மக்களுக்காக தாரவாத்து எரி கொடுத்து எல்லாரும் நல்லா இருங்கன்னு சொன்னார். இன்றைக்கி கொடுத்தாளுகதே எங்கள் ஐயாவை தவறாக பேசுகிறாங்க. அவரை மாதிரி ஒரு மனுஷன் யாருமே கிடைக்காது. ஐயாவுக்கே அவ்வளோ சொல்லுன்னா நானும் கோமாளி, நான் ஏமாத்துறேன். அவருடைய பக்தன் எனக்கு எவ்வளோ அவ சொல்லு வரும். ஒரே ஒரு விஷயம், இந்த உலகத்தில் நல்லா இருந்தாலும் 4 பேர் பேசுவேன். அதனால் தொடர்ந்து தம்பி நல்லவனாக இருக்கக்கூடாது. ஊட பாலியல் வன்கொடுமையெல்லாம் பண்ணிடுங்க. கையை பிடிச்சி எழுது 2 விலை தாயை போட்டு அமுக்கு ஏதாவது பண்ணுங்கடா போங்கடா. செரு பிஞ்சுவேன், அதெல்லாம் செய்யக்கூடாது. உடனே இவர் தானே அம்மா சீமக்கரில் மண்டி ஓட்டு மயிரை பிடுங்குவார். பூரா காலி போயிலாத்தானே இருக்காங்க. மதிய மரியாதை கூறிய காலாமங்கடம் மண்ணின் மைந்தன் எங்களுடைய அண்ணன் மதுனுடைய அடையாளம் சப்பானி முருகன் அவருடைய அச்சனன் என்னுடைய பங்காளி இந்த நாடகத்தின் அமைப்பாளர் காடமங்கலம் மூர்த்தி தேவர்களை வருவன் அவர்தான் நாடக அமைப்பாளர். கைதட்டு கொடுக்கலாம். ஏன்னா இந்த நாடகத்துக்கு அரும்பாடுபட்டது மூர்த்தி தேவர் அவர்கள் காடமங்கலம். அதே மாதிரி என் தம்பி உண்மையிலேயே இந்த கிராம மக்கள் எவ்வளோ அன்பாக இருப்பாங்கன்னு ஒரு ஆளை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். என் அன்பு தம்பி சாயல்குடி சத்யா. சாயல்குடி சத்யா கிடையாதுடா, சத்யா அந்த கடையில் வேலை ஆகிறேன் தம்பி லோகு. உண்மையில கைதட்டுறான். அவன் அங்கிட்டுக்கிட்டுன்னு பார்த்தேன், உள்ள வள்ளின் டான்ஸை பார்த்துட்டு அங்கிட்டு போகலவே. அது 2 பேரும் தான் மிரண்டு. லோகு கல்யாணம் ஆகலைப்பா. தம்பி நீ ரொம்ப பண்ணுற, நீ படிக்க வேணாம், நாளை வந்து செக்ஸ் படத்துக்கு போ முண்டை. அவன் அத்தை தண்டி எருவு மாதிரி பேசாமல் இருக்க உனக்குனடா. அவன் எவ்வளோ நல்ல வயது தெரியுமா லோகு. உண்மையிலேயே அங்கேருந்து வந்து உங்களுக்கு என்ன வேணும் எங்கள் ஊர் பெரியவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் பாரு. இவன் தாண்டா வீரத்தமிழ். அவனை கைதட்டலாம். இந்த மாதிரி எங்கள் ஆத்தாக்கெல்லாம் கைதட்டுறது. இவன் யாரா தம்பி மூலமாப்பா, எங்கனையாவது உட்கார்றா. என் பேரை கருத்து புரியாதியாடா. பூரா என்னுடைய தம்பிகள் தான். என் தம்பிகள் நல்லா இருந்தால் போதும். இந்த பிறவியில் உங்கள் அன்புக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. சிங்கங்கள் சூப்பரா. இவங்க குணம் காலையில் பார்த்தா தானே தெரியும். இந்த பெரியவங்கள லிப்டிக் அதிகமாக இருக்குது தம்பி. நான் லேடிஸ் கிடையாது, விளக்கமாக பிஞ்சு. அவன் லேடிஸ்னே நினச்சிருக்கேன், என்ன பொம்பளைக்கு மசுறு முளைச்சிருக்குன்னு. ஆனால் இந்த காலத்தில் எவனும் மசுரை கிசுரை வளைச்சிட்டு போயிடாத கலை ரிவல்ஸ் அடி அடிச்சிருவாங்க. பூரா காய்ச்ச பாட்டில் தெரியும் தம்பி, நீனா மைச்சிட்டு பார்த்துருக்கணும். தான் அவன் கூட அடிச்சிருவேன். வணக்கம்டா உள்ள. இது யார் மயந்தா? 3/4 கிலோ தான் இருக்கேன். பெத்த பிள்ளைக்கு தாய் நல்ல சாப்பாடு, டெய்லி 4 நாட்டுக்கோழி முட்டையை ஊட்டு. எங்கே ஊட்டுற? ஒரு முட்டையை பணஞ்சிக்கிட்டு அங்கே பாரு, நிலவை பாரு, இந்த டிவியை பாரு, நொப்பையும் பூச்சாண்டியை பாரு. ஒரு முட்டையை ஊட்டிட்டு 3 முட்டையை தின்னுட்டு நீ குசி விட்டு போயிடுற. அப்புறம் பிள்ளை அப்படித்தான் இருப்பாங்க. அம்மா சிச்சுக்க இங்கே வர்றேன் பூரா 3/4 கிலோ 1/2 கிலோ தான் இருக்கேன். என்னண்டு இந்த இவன் அடங்க மாட்டானப்பா. இவனுக்கு 3 போலையாடாவன். உட்காருப்பா. உலகத்திலே இந்த பெரியவங்க இல்லைன்னா நம்மளாம் கிடையாது. இந்த பெரியவங்களுக்கு தான் தெரியும். இதே உசலங்குளம் அந்த காலத்தில் எப்படி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு குடும்பம் உருவாச்சுன்னு
பெரியவங்களை தவிர யாருக்குமே தெரியாது. அவங்க தான் நமக்கெல்லாம் சாமி. அப்போ பெரியவங்க நீங்கள் தான் போய் அவங்க பார்த்துக்கிறா, என்ன பெரியவன்றாயிலே எங்கன்னு இருக்காங்க. நீங்கள் தான் பெரியவங்க, எங்களுக்கு சாமி நீங்கள் தான். லோகு பொன்னாடை இருக்காப்பா தம்பி, நீ அகராதி மயிலாக பேசிக்கிட்டே இருக்க, நீ வீட்டுக்கு போ. பொன்னாடை எங்கே கேட்டால் தரலேன்றே, நீ வா பொன்னாடை ஊற்றி விடுப்பா. நீ வர வேணாம், 5 நிமிஷம் முதுகுத்தூர் போங்க. அங்கே ரூபன் கடைன்னு துண்டு 15 ரூபான்னு விற்கிறாங்க. எங்கேடா வரேன் அவன் தம்பி? துண்டு இல்லைன்னா வேறு ஏதாவது பேம்பஸ் கருவில் தூக்கிட்டு வா, தூக்கிட்டு வந்து போட்டு கொடுத்தாச்சா. நன்றி. ஐயா பாட்டு ஒன்று பாடிக்கிடுவான். எக்கோ வைங்க, எக்கோ வைங்க. ஹலோ 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 ஹலோ. பாலிச்ச சேலைய கட்டிக்க, பாஜ கலர் சட்டையும் போட்டுக்க, பசும்பொண்ணு கண்டு வருவோம் ராமாயி. தேவர் மகன் மறைந்திருந்த இடத்தை பார்க்கணும் வீராயி. பாலிச்ச சேலைய கட்டிக்க, பாஜ கலர் சட்டையும் போட்டுக்க, பசும்பொண்ணு கண்டு வருவோம் ராமாயி. தேவர் மகன் மறைந்திருந்த இடத்தை பார்க்கணும் வீராயி. இந்த தேவர் மகன் மறைந்திருந்த இடத்தை பார்க்கணும் வீராயி. அவசரமா வண்டியை பூட்டிக்க, அண்ணம் போல நடந்துக்க, அவசரமா வண்டியை பூட்டிக்க. கோட்டமேட தாண்டி போவோம் ராமாயி, கோட்டமேட தாண்டி போவோம் ராமாயி. தேவர் மகன் கோபுரத்தில் விட்டு இருக்காரு மீராயி. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி. ராமாயி தேவர் மகன் கோபுரத்தில் மேலே நிற்கிறார் மீராயி. திருப்பி அந்த சிங்கத்தை பாரடி, தேவருக்கு வெட்டுமே போடடி. திருப்பி அந்த சிங்கத்தை பாரடி, தேவருக்கு வெட்டுமே போடடி. எக்குளமும் வணங்குதும் ராமாயி, எக்குளமும் வணங்கிடுவோம் ராமாயி, எக்குளமும் வணங்குதும் ராமாயி. தேவர் மகன் நம்ம உள்ள தெய்வம் அடிய வீராயி. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி. ராமாயி தேவர் மகன் கோபுரத்தின் மேலே நிற்கிறா வீராயி. அக்டோபர் 30 பார்த்துக்க, ஐயாவுக்கு திருவிழா கேட்டுக்க. அக்டோபர் 30 ஐயாவுக்கு திருவிழா பார்த்துக்க, அக்டோபர் 30 பார்த்துக்க, ஐயாவுக்கு திருவிழா பார்த்துக்க. கோடி ஜனம் கூடுதும் ராமாயி, கோடி ஜனம் கூடுதடி ராமாயி, கோடி ஜனம் கூடுதும் ராமாயி. தேவர் மகன் கோபுரத்தில் மேலே நிற்கிறார் வீராயி. ஆலிட்ட சேலைய கட்டிக்க, பாஜகல சட்டையும் போட்டுக்க, பசுமனை கண்டு வருமோ ராமாயி. ராமாயி பசுமனை கண்டு வருமோ ராமாயி. ராமாயி தேவர் மகன் மறைந்திருந்த இடத்தை பார்க்கணும் வீராயி. காட்டு வள்ளி போற பொண்ணே கவலம் படாத, காட்டும் புள்ளி உன்னைய வழி மறைக்கும், கலங்கி நிக்காத. பீ உசலங்குளம் மரவனம் பேரு சொன்ன புள்ளி பொதுங்கும் பாரு. ஆமா மரவனம் பேரு சொன்ன புள்ளி பொதுங்கும் பாரு. காட்டு வள்ளி போற உன்னை கவலம் படாத, காட்டு புள்ளி மல்லி மறைக்கும், கலங்கி நிக்காத. கொண்டையங்கொட்ட மரவனம் பேரு சொன்னா புள்ளி பொதுங்கும் பாரு. ஆமா கொண்டையங்கொட்ட மரவனம் பேரு சொன்னா புள்ளி பொதுங்கும் பாரு. வீரமுள்ள ஜாதி ஐயா, தேவரையா மாறி செய்யா. வீரமுள்ள ஜாதி ஐயா, தேவரையா மாறி செய்யா. வீரம்
கொண்டையங்கொட்டை மரவனா பேரு சொன்னா புலி வதங்கும் பாரு. அவன் கொண்டையங்கொட்டை மரவனா பேரு சொன்னா புலி வதங்கும் பாரு. வீரத்துக்கு ஒத்துக்கிட்டான் நியாயத்துக்கு கட்டுப்பட்டான். வீரத்துக்கு ஒத்துக்கிட்டான் நியாயத்துக்கு கட்டுப்பட்டான். வீரத்துக்கு ஒத்துக்கிட்டான் நியாயத்துக்கு கட்டுப்பட்டான். உலக நாடு பூரா இன்னும் பேசுது முக்குளத்துல பேரா. ஆமா உலக நாடு பூரா இன்னும் பேசுது மரவன் பேரா. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாதே. காட்டு புள்ளி மல்லி மறிக்கும் கலங்கி நிக்காத. கொண்டையங்கொட்டை மரவனா பேரு சொன்னா புலி வதங்கும் பாரு. முஸ்லம்போலாம் மரவனா பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா முக்குளத்தோர் பேரு சொன்னா படை நடங்கும் பாரு. ஆமா முக்குளத்தோர் தமிழகத்துல முக்குளத்தோர் பேரு சொன்னா குல நடங்கும் பாரு. ஹலோ, பப்புனாக வேடாந்தாங்கி நடிக்கும் சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவப்படுகிறது. பாசத்துக்குரிய எனது அன்பு அண்ணன், நமது முக்குளத்தூர் வம்சத்தில் பிறந்த மாவடிக்கோட்டையைச் சேர்ந்த MK ரத்னப்பா அவர்களுக்கு பி. உசலங்குளம் இந்த புண்ணிய மறவர் சீமை சார்பாக பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். கைதட்டலாம் எல்லாருமே. இங்கே மிருதங்கத்து கொண்டிருக்கும் முக்குளத்தூர் வம்சத்தில் பிறந்த என் அன்பு தம்பி, இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பேர் வாங்கி கொண்டிருக்கிறான் தம்பி தோப்பூர் மருது அவர்களுக்கு பொன்னாடை. கிளாப் கிளாப் கிளாப். அங்கு விலாஸ் கம்பெனியிலே பெரிய ஒரு குருநாதர். இன்று வரையும் கலைக்கு வயது ஒரு காரணம் இல்லை. அத்தனை கலைஞர்களுக்கும் பசி என்பது ஒரு பொது. என் அன்பு அண்ணன் SS ராஜேந்திரன் பலவாத்திய கலைஞர் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். தாளமிசு கொண்டிருக்கும் என் அன்பு அண்ணன் புதுக்கோட்டையைச் சேர்ந்த நீலகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் என் அன்புக்குரிய சகோதரர் காடமங்கலம் மண்ணின் மைந்தன் மதிப்புக்குரிய நாடக அமைப்பாளர் மூர்த்தி தேவர் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். பி. உசிலங்குளம் மறவர் சீமை சார்பாக. வாங்க மூர்த்தி தேவரே, மேடைக்கு வாங்க. சகோதரர் வள்ளல் குணம் படைத்த ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ட்ரஸ்ட்டுக்காக தம்பி பாலமுருகன் அவர்கள் 1000 ரூபா நன்கொடை அனுப்பிட்டார். 1000 ரூபா தானா? இல்லை 1000 ரூபா தானான்ட்டு. இது மெட்ராஸ் பாச 1000 ரூபா தானா தானா? நான் உங்களை யூடியூப்ல பார்த்திருக்கேன், எல்லாத்தையும் பார்த்திருக்கேன். ஆனால் நீங்கள் ஒரு வள்ளல். என்னத்த வள்ளல் வாயில் வச்சுட்டு போயிடுறாங்களே. இல்லை அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் வந்து சூம்பு உப்பு கைக்கு யூடியூப்லாம் பார்த்திருக்கேன். என்னால் முடிஞ்சது நீங்கள் செய்கிறேன். அடுத்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக 50,000 செய்கிறேன். 50,000மா? கண்டிப்பாக அடுத்த வருஷம் இப்பயும் செஞ்சுருங்க. அடுத்த வருஷம் மழை வந்துடும். கொஞ்சம் வயக்காடு ப்ளீஸ். வந்து இப்போதைக்கு உங்களுக்கு 49 ரூபா ஒரு மேட்டரா? என்ன ப்ரோ? மைக் செட் உரிமையாளரை மேடை கலைக்கின்றோம். செஞ்சு விட்டுறேன். அவருக்கு இப்போ என் பொன்னாடை பையிலே போட்டி கௌரவப்படுகிறது. இந்த நம்பர் மேலே மாற்றியவே நம்பருக்காக பண்ணி PS முருகன் சாத்தனூர். இந்த மேலே இருக்குது. அப்புறம் பண்ணுங்க இப்போ. மைக் செட் மட்டும் மைக் செட்டு முருகண்ணா. முத்தாலம்மன் ரேடியோஸ் மற்றும் TS முருகன் ஆடியோஸ் சாத்தனூர் இருவருக்கும் பொன்னாடை போத்து. அவளுக்கானா எல்லாம் ஒன்று தானே? சரி சரி, பார்த்து. காடமங்கலம் யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற காடமங்கலம் முருகன், குறிவேந்த பாண்டி, அன்னை ஒருத்தர் இருக்கார், பேர் என்னப்பா? பூங்குழலி யூடியூப் சேனல் எங்கள் அண்ணே. அவங்க 3 பேர் சார்பாக காடமங்கலம் ராஜா அவர்கள் இந்த பொன்னாடையை பெற்றுக்கொள்வார். அவன் தான் உதவியாளர். ஆப்பு ராஜா ஆப்பு. அந்த துண்டு காத்துட்டு அங்கேயே உட்காருவேன். துண்டு பெரிய விஷயம். நாட்டில் துண்டு இல்லாமல் ஊர் தொட்டியில் முண்டமாக குளிக்கிறது எவனா இருக்கானப்பா? அப்படி இருந்தால் என்ன ஊதாங்குழையில் வெதரில் அடிச்சு விடுங்கடா. எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஆள் ரெடியாக இருக்கானப்பா. சீமக்கருவம் மண்டினா ஒருத்தனை காமிக்கிறேன், பேம்பஸ்னா ஒருத்தனை காமிக்கிறேன். மேலே உள்ளது அதை போட்டாதே, அது சகிலாவுக்கு போகும். சகிலா நம்புறா பூரா நோட் பண்ணிடுவாங்களே, அது வயசாகிடுச்சுடா. அவ்வளோதான். அப்போ காவல்துறை இதை போடணுமா? மதிப்புக்குரிய
நோட்டீஸை கிழிச்சிட்டேன். நாளைக்கு யாரும் சொல்லிடக்கூடாதுல்ல உசிலங்குளத்துக்கு வந்து எம்கேஆர் என்ன கிழிச்சான்னு. அதான் எப்பயே 4 நாளாக கிழிச்சிட்டேன். மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்க. ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் தம்பி, நாளை பொண்ணு நீதான் மாட்டுவேன். ஏன்னா சாயில் உள்ள வேலை ஆக்கிற சத்தியா கடைக்கு முன்னாடி ஹெல்மெட் இல்லைன்னா எனக்கு சொல்லக்கூடாது. போட்டு விட்டுரு நல்லது. நன்றி. உள்ள ஒரு ரவுண்டு போறியானே? சும்மா போய் ஒரு உழப்பிட்டு போ. ரெண்டாவது பிடிச்சி சென்னையாக்கி விட்டு போ. என்ன இதில் என்ன இருக்குது? மனசுக்கு பிடிச்சா இன்றைக்கி யாரோடையும் சேரலாம்னு கோர்ட்டு உத்தரவு போட்டுருச்சு. அதனால் சமீபத்தில் ஒரு நியூஸ் பார்த்தேன். 18 வருஷ பையல 80 வயசு கிளவி திருமணம் பண்ணியிருக்கு. அதோட அவன் ஒரு அமுக்க செத்து போக நீர்மாலை செலவு ஆத்தே வச்சிருக்கானா? லோகு நல்ல வயப்பா, ப்ளீஸ் ப்ரோ. ஏலே இருங்கப்பா. இரு நாடகம் திருவிழாவுக்கு போட்டிங்களா? நீங்கள் யாரை வச்சிருக்கீன்னு போட்டிங்களாடா? ஆனால் இதில் நிறையா மாடு குடி விடும். டொங்காசு கதையாப்பா? யார் சொன்னா? செல்லக்குட்டி டொங்காசு கதையாப்பா? அவனுக்கு ஒரு பிட்டு படம் ஏற்றி விட்றா. தம்பி இருங்க தம்பி. யானை கதை சொல்ல முடியாது. யானைக்கு மடுவில் புண்ணு. ஏழை நான் என்னடா இருப்பா சொல்கிறேன். பொன்னாடைய போத்தி எங்களை கௌரவப்படுத்தி இந்த புண்ணிய பூமிக்கு எங்களை அழைத்து வந்த பி. விசிலங்குளம் இந்த கொண்டையங்கோட்டை மரவர் குலத்துக்கு மண்டியிட்டு பாதம் தொட்டு வணங்குற எம்கேஆர் அவங்க எல்லாத்தையும் இதற்கு முக்கிய காரணமாக இருந்த நாடக அமைப்பாளர். இந்த பெருமையெல்லாம் காடமங்கலம் மூர்த்தி தேவரத்தையும் போய் சேரும். ஏன்னா அவர் மெனக்கட்டாங்க. அதுக்கப்புறம் என் தம்பி லோகு அவன் தான் சொன்னேன், சாயந்தரம் வரைக்கும் அங்கே சமைக்கலாம்னு தான் இருந்தேன். ஏன்னா உப்பு நானே 2 கிலோ திண்டு பார்த்துருவேன்டேன். ஏன்னா ஊருகளில் சோறு போடாத ஒரு இதுக்கு நம்ம நல்லதுண்ணே. ஏன்னு கேளு, ஒரு 10 கிலோ கறி எடுத்து நீ பாட்டுக்கு 10 விட்டு போது கொதிக்க வைக்கும்போது அதில் 4 பேர் தண்ணியை போட்டு வந்து கொஞ்சம் வைக்க முடியாது என்ன பண்ணுவேன் அப்படின்னா சட்டியை கவுத்து விட்டுருவாங்க. கடைசியில் நாடக நடிகர் வந்து கறி கட்டியை சூம்ப வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால் நீங்கள் எங்கே வேணாலும் சாப்பிட சொல்லுங்கள், நாங்கள் சாப்பிட்டு வந்துடுறோம். உலகத்தில் பசிக்கு மிஞ்சின எதுவும் கிடையாது. நம்மளை பசியை போக்குனது யாருன்னா தாய்க்கப்புறம் கட்டின மனைவி தான். பொம்பளையால் கை தட்டினதுக்கு மேடம் கை தட்டலாம். கை தட்ட மாட்டில்ல, எப்படி தட்டுவிய? பூரா ஊதாங்கல ஓனர் மக. கை தட்டுங்கத்தா. வெள்ளக்காரன் காலத்திலே இந்த தமிழகம் கொத்தடிமையாக இருந்தது. வெள்ளக்காரன் காலத்தில் அப்போ ஒவ்வொரு கணவனிடம் வாள் எடுத்து கொடுத்து வெள்ளையனை வெட்டி வாடா அப்படின்னு சொன்னது இந்த வீரத்தமிழச்சி தான். அப்படி தினசரி சொல்லு தாய். புருஷனை வெட்டிட்டு போடான்னு சொல்லு. சோத்துக்கு என்ன பண்ணுவ? சொல்லக்கூடாது. புருஷன் கோவப்பட்டாருன்னா அவனை நோத்தா அவனை பாஞ்சிட்டு வரேன்னு சொல்லும் போது நீ ஒன்றும் சொல்லக்கூடாது. அத்தான் அப்படின்னு முந்தானை எடுத்து வேறையை தொடச்சி சற்று அமரங்கள். நாளை செல்லலாம் அத்தான் அப்படின்னா கோபம் தெரிஞ்சிடும். இப்படித்தான் ஒரு பொம்பளை சொன்னுச்சு. அருவாள் எடுத்துட்டு மச்சானை வெட்ட போயிருக்கேன். அது உடனே முந்தானை எடுத்து அத்தான் அவன் ஏண்டி நக்கல் கூதியா போட்டு 3 மணி நேரம் அடிச்சிருக்கேன். என்ன போ வேணாம்ட்டாங்க நாடகம். ஆமாம் வந்துருக்காரா சிவகுமார்? வேற யாரு? கும்மி வாத்தியார் சிவகுமார் திருமுருகன் மேடைக்கு வாங்க. ஏன்னா கும்மி வாத்தியார் கலைஞர்னா மிகப்பெரிய. இவன் யாரு? வாத்தியாரா? கும்மி பாட்டு அண்ணனுக்காக 2 பாட்டு பாடுங்க வாங்க. அண்ணே கும்மி பாட்டு பாடி நான் கேட்கல. அண்ணே பாடுங்க. கேமரா ஃபோக்கஸில் இருக்கட்டும். பாடுங்க கும்மி பாட்டு பாடுங்க. தம்பி நீர்மலை அடி அடிங்க, அந்த கொட்டடி அடி அடிங்க. பாடு. ஹலோ. தென்னகத்து சீமையில தேவரை போல் யாரும் இல்ல. தென்னகத்து சீமையில தேவரை போல் யாரும் இல்ல. பொன்னான திருவடியை போற்றி வணங்குகின்றேன். மன்னாதி மன்னாரை போல் வந்தவர் தேவர் மரவர் குல சீமானாக இருந்தவர். தேவர் மன்னாதி மன்னாரை போல் வந்தவர் தேவர் மரவர் குல சீமானாக இருந்தவர். ஆன்மீக
இந்த ஐயா பாட்டியா கும்மி பாட்டா இதே கும்மி பாட்டா தம்பி செகுல் தறிக்க ஆரம்பிச்சுடுவேன். கும்மி பாட்டுன்னா தானா நே தான் அந்த மாதிரி பாடுவில்லை, அதை பாடு. சாமி பாட்டே கும்மி பாட்டு ஆகிட்டீங்களாங்க ஐயா பாட்டை நெலிக்கிறானே ஒரு மாதிரியா என்னடா ஆய் வருதா சரி இல்லையா கும்மி பாட்டு பாடுப்பா. தன்னானே நானே நன்னே தானே நன்னே நானே தானே நன்னே நானே தானே நானே நன்னே தானே நன்னே நானே தன்னானே நானே நன்னே தானே நன்னே நானே தானே நன்னே நானே தானே நானே நன்னே தானே நன்னே நானே ஒன்னாங்கரகடுத்து ஓடி வந்தா மாறிக்கே ஓடி வந்தா மாறிக்கே ஓடி வந்தா காலிக்கே ஓடி வந்தா மாறிக்கே ஓடி வந்தா மாறிக்கே எங்க ஆத்தா ஓடி வந்தாயிரா நீ ஆடு நீ அங்கே பாடு நீ ஆடு ஆடு நம்ம ரெண்டு ஆடுவான். சப்பரத்து மேல சரஞ்சரமா மாலை சப்பரத்து மேல சரஞ்சரமா மாலை அவ எந்திரிச்சாரதங்குலுங்க இலும்பு தும்பல மாலை தன்னானே நானே நன்னே தானே நன்னே நானே தானே நன்னே நானே தானே நானே நன்னே தானே நன்னே நானே. அப்புறம் விடிய விடிய நாடகம் கும்மி ஆயிடும். உண்மையிலே அருமையான கலைஞர். இவனை நான் ஏன் பாட சொன்னேன்னா பாடும்போது தாளம் விடுதான்னு பார்த்தேன். நீ தாளம் விடலை, உன்னுடைய கலையும் விடலை. வாழ்த்துக்கள். நீ மிகப்பெரிய ஒரு கலைஞனா வருவேன். இந்த ஊராப்பா பிள்ளையார் உலமாப்பா வாங்க போ கட்டி பிடிச்சிக்க வாங்க. நீங்கள் எந்த ஊருப்பு? உன்னை எனக்கு தெரியுமே என்கிட்ட வா. ஆய் வருதா சரி. மதுரை நடுறாங்களாம் கோயம்புத்தூரில் நடக்கூடாது பொடுவு வைக்கும் இருக்க மதுரை வச்சு உட்காந்து மண்டை ஓடு வா ஓடு. சிவகுமார் தானே எனது பிள்ளையார் உலம் என் நண்பன் சிவகுமார் தம்பி என்னப்போ திருமுருகன் பிள்ளையார் உலம் இப்போ நான் நிறைய நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். நல்லா ஒரு திறமையான ஒரு கலைஞன். அப்போ நீ பெரிய லெவலில் வரனேன். என்ன லெவலில் வருவாங்க வா. எத்தனை வருஷமா கை அடிக்கிற கும்மி அடிக்கிற? 6 வருஷமா அடிக்கூடாது ரேகதாயிரம் இல்லையே. அந்த கலைஞான எல்லாத்துட்டையும் வந்துடாது தம்பி. சின்ன தம்பியெல்லாம் உங்களுக்கு ஒரு உதாரணம் வேன். இந்த வயசில் படிக்கிறீங்களப்போ படிச்சுக்கிட்டே கும்மிக்கு போய் அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு குடும்ப சுமையை எப்பயே சுமக்கிறேன் பார். எம்கேஆர் உன் முன்னாடி கால் தூசி வர மாட்டேன். எதில் வந்த எதுலப்பா வந்த? பிள்ளையார் குளத்துலேருந்து பெட்ரோலை தூக்கிட்டு போயிட்டாங்களா? இல்லையா சரி வாழ்த்துக்கு நன்றி நன்றி. கைதட்டு கொடுங்க. சூப்பர். நல்ல சாரிதம் இருக்கிறது, அதே மாதிரி ஒரு திறமை இருக்கிறது.